கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற சொல்லுக்கு ஏற்ப கால்ஷீட் உள்ள போதே நடித்துக்கொள் என்று வருடத்தின் எல்லா நாட்களிலும் நடிகர்கள் மேக்கப் போட்டாலும் சக்சஸ் என்ற டேக்கப் சில நடிகர்களுடைய படங்களுக்கு தான் கிடைக்குது. ஹீரோ விஜய் சேதுபதி தொடர்ச்சியா 8 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ முன்னிலை ஹீரோவா இருந்தாலும் ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன கெட்டப் மாற்றங்கள்ல நடிச்சாரு. சூதுக்கவும் அதை தொடர்ந்து ஆரஞ்சு மிட்டாய் படங்கள்ல இவர் போட்ட கெட்டப் நல்ல வரவேற்பு அடைஞ்சது. அறிமுக இயக்குனர் ஆறுமுக குமாரின் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் திரைப்படத்துல 8 கெட்டப்கள்ல நடிக்க இருக்காரு விஜய் சேதுபதி. ஜெய் அஞ்சலி இருவரின் விருப்பப்படி இரு வீட்டாரின் சம்மதத்தோட இந்த வருடம் டிசம்பர் மாதம் திருப்பதியில இவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கா. இயக்குனர் பேரரசு விஜயின் 2 படங்கள், அதை தொடர்ந்து அஜித், விஜயகாந்த், அர்ஜுன், பரத் என குறிப்பிட்ட காலத்திலேயே முன்னணி ஹீரோக்களை இயக்கியவர். பேரரசு இயக்கத்துல விஷாலும் டி ராஜேந்திரனும் இணைந்து ஒரு படத்துல நடிக்க இருக்காங்களாம். இது சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் நிறைந்த கதையா. ஹீரோ ஜெயம் ரவி இவருடைய சினிமா பயணத்தில் 20 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து உருவாயிருக்கும் திரைப்படம் வனமகன். இந்த படத்துல மலைவாழ் மனிதனா நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி. இந்த படம் ஜெயம் ரவிக்கு புதிய அனுபவத்தை தந்திருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு விஜய். பெரிய உழைப்பும் நிறைய சிறப்புகளையும் கொண்டிருக்கும் இந்த திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கு. வனமகன் உருவானதுக்கு காரணம் ஜெயம் ரவி சார். அவரால் தான் இன்றைக்கி வனமகன் உருவாயிருக்கு. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு படம். அது இன்றைக்கி நான் படமாக பார்க்கும்போது இன்றைக்கி காலைல ஒரு 5 o'clock to 8 o'clock தான் நான் ஃபுல் படம் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி முடிச்சு நான் ஃபைனல் அவுட் சொல்லுவாங்களா, ஃபைனலில் எல்லா கரெக்ஷனும் பண்ணி ஃபைனல் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரவி சார். சாயிஷா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல முடியும். நல்லா பெஸ்ட் டான்ஸ், பெஸ்ட் ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஹீரோயின் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நம்மளோட ரூட்ஸ் எல்லாம் இழந்துட்டுருக்கோம். காமெடியாக கூட நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஜாயின்ட் ஃபேமிலினா என்னப்பான்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே அது ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி ரூட்ஸை இழந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆதிவாசி இனம் 250 பேர் அங்கே இருக்காங்கன்னா 250 பேருமே ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய 250 பேர் வளர்த்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஊட்டி விடுறாங்க, ஒருத்தர் வில் அம்பு வித்தையை சொல்லித்தராங்க, ஒருத்தர் மரம் ஏற சொல்லித்தராங்க. ஒரு 250 பேரும் ஒரு சமத்துவமாக இருக்கிற ஒரு ஒரு மலை சார்ந்த மக்களை பற்றின ஒரு கதை தான் இது. இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான், மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படம். பழங்குடியினரோட ஒரு வாழ்க்கை முறையை பார்ப்போம். அதில் அவங்கள ஒரு கண்ணாடியாக வச்சு அந்த பிம்பத்தில் நம்மளோட உருவத்தை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் இந்த படத்தை செஞ்சுருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது. டயலாக்கே அவசியம் இல்லாமல் காட்சி மூலமாகவே, எக்ஸ்பிரஷன் மூலமாகவே, அதனுடைய உழைப்பு மூலமாகவே ஜெயம் ரவி சார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் அதுதான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வாழ்த்து சொன்னேன். ஒரு மேஜிக் மாதிரி இந்த படம் தலக்கோணத்தில் ரொம்ப அற்புதமாக நான் ஒரு 17 நாள் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அப்போ கூட இருந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அற்புதமாக படம் வந்திருக்கு. எங்களுக்கு மதராஸ்பட்டினம், விஜய் சாருக்கு மதராஸ்பட்டினம், சைவம், அந்த மாதிரி இது ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். இந்த படத்தில் மரம் ஏறினதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் ஷாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஏறினது தான். நம்ம என்னதான் சின்ன சப்போர்ட் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்க முடியல, என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியாது. அவருக்கு அந்த பாடி ஹார்னஸ்லாம் போடுற லெவலுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ அதுக்காண்டி அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி நாங்கள் ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கூட தான் வச்சுருந்து டெய்லி நடந்த அடிகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு திருப்பியும் இன்னும் அடுத்தப்பளையும் படம் பண்ண போகிறோம். வனமகன்னா ஒரு காட்டிவாசி, ஆதிவாசி, மனுஷன் கண்டா கொத்துருவான், தின்றுவான், நரமாமிஷன் சாப்பிடு, இப்படி தான ஒரு பொதுவான கருத்து ஒரு பாட்டிகள் சொல்ல கேட்டு இப்படி தான் பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த வனமகனை ஒரு பாசிட்டிவான ஒரு களத்துக்குள் கொண்டு அதை ஒரு 2.25 மணி நேரம்
வெகுஜன மக்களை ஈர்த்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும். இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஞானவேல் இயக்கத்தில் அசோக் செல்வன் நடித்திருக்கும் கூட்டத்தில் ஒருவன் திரைப்படத்தின் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்ற பாடலில் சூர்யா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் உட்பட பல நடிகர்கள் இடம்பெற்றிருக்காங்க. காஜல் அகர்வால் அஜித்துடன் நடித்து வரும் விவேகம் திரைப்படம் அவருக்கு 50வது திரைப்படமா? நிறைய வெற்றி படங்களில் நடித்து வரும் காஜல் அகர்வால் விரைவில் 100 படங்களில் நடிக்க வாழ்த்துவோம். கே பாக்யராஜ் அவர்கள் இந்த கோர்ட் வளாகத்தில் நடித்து கொண்டிருக்கும் காட்சி கூத்தன் படத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தை இயக்கிட்டு இருக்காரு ஏஎல் வெங்கி. அசோக் ஹீரோவா நடிக்க வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு நாகேந்திர பிரசாத். கிரா ஹீரோயினா நடிக்க பாலாஜி இசையில் நீல்கிரிஸ் முருகன் தயாரித்திருக்கும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை பார்ப்போம். கூத்தன் இது சிவனோட பேருங்க. இந்த பேர் தான் நாங்கள் இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்கோம். கூத்தனோட கதையும் பார்த்திங்கன்னா அது மெயினாக டான்ஸை டீல் பண்ண ஒரு படம். ஆக்சுவலாக அது இல்லாமல் சினிமாவோட செகண்ட் லைன் ஆர்ட்டு, செகண்ட் லைன் டெக்னீஷியன்ஸ் அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட போராட்டங்களை டீல் பண்ணுற ஒரு கதையாக இருக்கும் இந்த படம். எனக்கு இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஊர்வசியோட ஒரு சீனு, நானும் ரேணுகாவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பண்ணோம். ஸோ ஒரு நியூ இது டான்ஸை பேஸ் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. என் பேர் பீட்டர் பாபியா, இந்த கூத்தன் படத்தோட எடிட்டர். இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடிட்டர் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுறீங்களா? இங்கே ஸ்பாட் எடிட்டிங் பண்ணுறோம். என்னுடைய பெயர் வந்து நீல்கிரிஸ் முருகன். இந்த கூத்தன் என்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் நான். அற்புதமாக இந்த கூத்தன் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சதுனால, என் மனசுக்கு பிடிச்சதுனால, இந்த சப்ஜெக்டு சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவர்களாலும் பேசப்படும் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த சப்ஜெக்டை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் உங்கள் மியூசிக் டைரக்டர் பாலாஜி பேசுகிறேன். படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் இருக்குது. 2 ஃபாஸ்ட் நம்பர், 2 ஸ்லோ நம்பர். அதை தவிர நிறைய தீம் மியூசிக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. Hi, this is Sonal Singh from Madhya Pradesh, Indore, and this is my first Tamil project. I was so happy and blessed to be a part of this movie, and this movie is basically a musical movie based on dance. I am sure everyone gonna love this movie. என்னோட பேர் வந்துட்டு ராஜ்குமார். நான் இந்த கூத்தன்ற ஒரு மூவியில் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். மூவி வந்து ஒரு டான்ஸ் ஓரியன்ட், மியூசிக்கல் ஓரியன்ட், ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது வந்துட்டு ஒரு ஃபிலிம் பின்னாடி இருக்கிறவங்க வந்து எப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரியான போகும். எல்லோரும் இந்த ஃபிலிமில், அதாவது வந்து ஃபிலிம் மேலே இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு மூவி. என் பேர் கீரா. நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்கேன். இந்த ஃபிலிமில் எல்லாமே இருக்குது. நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய டான்ஸு, பாட்டு. ஸோ ஏதாவது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக புதுசாக பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கோம். நான் தான் அவங்க நாகேந்திர பிரசாத் பேசுகிறேன். போகனுக்கு அப்புறம் கூத்தன் ஒரு படம் பண்ணுறேன். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் படம். எல்லா டான்ஸ் படமும் ஓடி இருக்கு. அந்த வகையில் இதுவும் ஓடும். This movie name is Koothan and it's completely a dance and musical based movie. It's a complete youth movie and it's a family kind of movie because not only the dancing, the drama and the dance, everything similarly goes on in this movie. என்னோட பேர் முல்லை, இவர் பேர் கோதனன். இந்த படத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு சரியான ரோல் பண்ணியிருக்கோம். அது என்ன எப்படின்னா அது நீ சொல்லு. அதாவது இந்த படம் பார்க்கும்போது இது திரையுலகத்தை சார்ந்த படம் அப்படின்னா ஒரு சாராருக்கு மட்டும் எடுத்ததில்லை. திரையுலகத்தில் நடிக்கக்கூடியவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் என்ன மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்றத சப்ஜெக்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. விஜய் நடித்து கொண்டிருக்கும் தன்னுடைய 61வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஜயுடைய பிறந்த நாளான 22ஆம் தேதிக்கு முன்னதாகவே, அதாவது 21ஆம் தேதியே வெளியிட்டாங்க. இந்த படத்தை அதிக பொருட்செலவில் ஸ்ரீ தேனாண்டாள் ஸ்டுடியோஸ்க்காக தயாரிக்கிறாரு என் ராமசாமி அவர்கள். ஸ்ரேயா இப்போ தெலுங்கு ஹீரோ பாலகிருஷ்ணாவோட இணைந்து நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் கௌதமபுத்திர சாதர்கனி. இந்த படத்தை இயக்கியிருக்காரு கிரிஷ். தமிழ்லையும் இந்த படம் ஒரே சமயத்தில் வெளியாக இருக்கு. இந்த படம் ஒரு வரலாற்று உண்மை கதை. இந்த சாத்தக்கண்ணை பற்றி தமிழில் நூற்றக்கண்ணனாரனே இளையத்தில் எழுதியிருக்கு சார், சரித்திரத்தில் எழுதியிருக்கு. அண்ட் யாருக்கு தெரியாது இந்த பெரிய கிங் தாயே தெய்வமணி, ஹி ஆடட் ஹிஸ் மதர்ஸ் நேம் பிஃபோர் ஹிஸ் நேம்.
and that's the greatest honor anybody can do. படம் பார்த்தா இப்படி ஒரு படம், ஒரு அருமையான படம். நம்மளுடைய கதை இது திராவிடம், தென்னிந்தியாவிலேருந்து ஒரு அரசன் வந்து இந்த அளவுக்கு பாரத நாட்டை ஒரு குடைக்கீடு ஆண்டிருக்கான்னா அவ்வளோ சாதாரணமான ஆள். இது வந்து ஒரு கற்பனை கதை இல்லை, உண்மை சரித்திரம். கிளாசிக்கான படங்களும் எடுக்கக்கூடியவர், ஏதாவது வித்தியாசம் இருந்தால்தான் எடுப்பார் அவர். ஆக்சுவலி சாத்தகர்ணின்னு பேர் உங்களுக்கு சொல்லலாம், சாத்தியகர்ணின்னு உங்களுக்கு சொல்லலாம். ட்ரெய்லரே சுப பிரமாதமாக இருக்குது. இப்படிப்பட்ட படங்க தான் நம்ம இந்தியன் சினிமாக்கே ஒரு எடுத்துக்காட்டு, வெளிநாடுகளுக்கும் ஈக்குவல், ஹாலிவுட் படங்களுக்கு ஈக்குவமாக எடுக்க முடியும் என்றதை நிரூபிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் கௌதமி புத்ரா சதகர்ணி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அரசனுடைய ரோலில் நடிச்சிருக்கார். அதுவும் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டிருக்க இந்த படத்தில் நடிச்சிருக்கார். கலை உலகத்துக்கும் புகழை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.